வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எம்எம்டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா மன்னிவாக்குங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருங்குளத்தூர்லேருந்து வாலாஜாபாத் போகக்கூடிய அந்த மன்னிவாக்கம் ரூபி பில்டர்ஸ் லேண்ட்மார்க். ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஹைட் பில்டிங் இருக்கு இல்லையா, அதுக்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட்டில் பார்த்திங்க அப்படின்னா 400 மீட்டர் நம்ம முன்னாடி வந்தோம்னா ரோட்லேருந்து பார்த்தாலே அந்த ரோடோட எண்டில் ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்த் ஃபேஸிங்கில் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து சேல்ஸ் வந்துருக்குதுங்க. 35க்கு 50 லேண்ட் ஏரியாவில் 1350 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணி 4 வருஷம் ஆகுதுங்க. 4 to 5 வருஷத்துக்குள்ளான 2 BHK வீடு வந்து சேல்ஸ் வந்துருக்குதுங்க. ஸோ 90 லட்சம் சொல்லி ஸ்லைட்லி நெகோசியபிள்ன்ற மாதிரி ஓனர் வந்து சொல்லியிருக்காரு. டைரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓனர்கிட்டே உட்காந்து தான் பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டியான ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ரோடு வித்து பார்த்திங்கன்னா 64 அடி ரோடுங்க. ஸோ இந்த லேஅவுட், இந்த வீடு இருக்கிற லேஅவுட் போடும்போது 40 அடி ரோடு விட்டாங்க. பக்கத்தில் லேஅவுட் போடும்போது 24 அடி. ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா 64 அடி ரோடு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம கார் இருந்தால் கூட ஈஸியாக விட்டுக்கலாம். ரொம்ப சூப்பரான ஒரு லொக்கேஷனு. வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய கார் பார்க்கிங் இருக்குங்க. அதே போல் பார்த்தோன்னா வெளியே பைக் பார்க்கிங்க்கும் இடம் விட்டுருக்காங்க. நல்லாவே ஸ்பேஸ் விட்டு தான் பார்த்திங்கன்னா வீடு கட்டியிருக்காங்க. ஸோ வீட்டுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமம் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பண்ண வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. ஸோ எல்லாமும் பார்த்தீங்கன்னா கப்போர்ட் ஒர்க் வந்து எல்லாமும் பர்ஃபெக்டாக இருக்கும். செங்கல் அதே போல் பார்த்தோன்னா மணலில் முழுக்க கட்டின வீடுங்க இது. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன கிராக் கூட அந்த வீட்டை பொறுத்தவரைக்கும் நம்ம பார்க்குறதுக்கான வாய்ப்பும் இருக்காது. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சின்ன செலவு மட்டும் தாங்க இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம பண்ண வேண்டியதாக பெயிண்டிங் ஒர்க்கு, அதே போல் பார்த்தோன்னா கூலிங் டைல்ஸ் மட்டும் நம்ம வந்து மாடியில் ஓடுற மாதிரி இருக்கும். மற்றபடி பார்த்தோன்னா அங்கே எந்த ஒரு ஒர்க்குமே இருக்காது. நார்த்து ஃபேஸில் இருக்குங்க, அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. நார்த்து ஃபேஸில் கிடைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயந்தான். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூமை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க, நார்மல் பெட்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க, அட்டாச் பாத்ரூமு 2த்துமே கொடுத்துருக்காங்க அப்படின்றதே இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ஸோ எல்லாமும் பார்த்தோன்னா நல்லா ஒரு ஸ்பேஸியாக கட்டியிருக்கிற இந்த வீடு தாங்க சேல்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த சேல்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவருடைய பர்சனல் யூஸுக்காக பார்த்திங்க அப்படின்னா திரும்ப சேல்ஸ் பண்ணலை. திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு அப்படியே பக்கத்தில் இருக்கிற ப்ளாட் பார்த்திங்க அப்படின்னா 4300 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து ரேட்டு கோட் பண்ணி ஃபைனல் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 4000 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட். ஸோ இதை ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணி கூட பார்க்கலாம். நீங்கள் பக்கத்தில் இருக்கிற இடமும் பார்த்திங்க அப்படின்னா ஓனர் கோட் பண்ணிக்கிறது 4000 ரூபா ஃபைனல் ரேட். ஸோ நம்ம ரூப் பில்டர்ஸ் ஆப்போசிட்லேயும் சரி பேக் சைடும் சரி மினிமம் ரேட்டே பார்த்திங்கன்னா 4000 ரூபான்ற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து லேண்டு கிடைக்கிறதும் பெரிய விஷயமா இருக்குது. வீடும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சேல்ஸுக்கு வர்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ லாஸ்ட்டாக பெஞ்ச மழையில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளட்டை பற்றி கண்டிப்பாக கேட்பீங்க. லாஸ்ட்டாக வந்த ஃப்ளட்டில் 2 அடி தண்ணி வந்ததுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த வீட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் இது பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெப்ஸுக்கு கீழே வந்துடுச்சு. ஸோ டெஃபினட்டாக பார்த்திங்கன்னா இதில் மறைக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுவுமே இருக்காது. ஏன்னா இந்த வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய பிளாட் இருக்குது. நான் ஒரு பிளாட் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். என்னுடைய பிளாட் அங்கே தான் இருக்குது. நான் ஃபேமிலியோடு போய்ட்டு அங்கே பார்த்துட்டு தான் வந்தேன். 1.5 அடியிலேருந்து 2 அடி வரைக்கும் டெஃபினட்டாக பார்த்திங்கன்னா தண்ணி வந்தது. ஸோ ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா அதுக்கான வேலை எல்லாத்தையுமே செஞ்சுட்டு தான் இருக்காங்க கவர்மெண்ட்டு. அதனால் பார்த்திங்க அப்படின்னா அதையும் மேக்ஸிமம் ஷார்ட் அவுட் பண்ணிவிடுவாங்க. ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா ஃப்ளட் வந்தாலும் கூட தண்ணி வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்ற விஷயத்தை பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து மேலே போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா வெதர் டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு தெரியும், ரூபி பில்டர்ஸ் வந்து தெரியும். இந்த வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எடுத்தது. அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ பண்ணி கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்குது. அதெல்லாம் இப்போ கவர் பண்ண முடியல. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீ சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அப்பார்ட்மெண்ட்ஸ், இண்டிவிஜுவல் வில்லாஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட் தான் வாட்ஸ்அப் பண்ணாலும் கால் பண்ணுங்கள், பதிலே காத்துட்ருக்கேன். நன்றி.